ஏப்ரல் 2024 ஆண்டு தொடங்கி மார்ச் 2025 ஆண்டு முடிவடைந்த பினான்சியல் இயரோட சேல்ஸ் வால்யூம்ஸ் வெளிவந்தாச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய growth சந்திக்கல இந்தியன் மார்க்கெட். வரப்போற ஆண்டுலயும் இதே நிலைமை தான் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது தான் அனைவருடைய கணிப்பாகவும் இருக்கு. இந்த ஒரு ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 43,40,000 கார்கள் இந்தியன் மார்க்கெட்ல விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடம் 9% வளர்ச்சி அடைஞ்சிருந்த இந்தியன் கார் மார்க்கெட் இந்த வருடம் வெறும் 2.6% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டிஸ்பைட் புதிய எலக்ட்ரிக் கார்கள் எக்கச்சக்கமான லான்ச்சஸ் வந்த பிறகும் கூட இந்தியன் கார் மார்க்கெட்ல பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியல. கடந்த ஆண்டு முழுவதுமே எக்கச்சக்கமான கார்கள் டீலர்ஷிப் யார்ட்ல தேங்கி கிடக்குது. இயர் எண்ட்ல கூட கார் நிறுவனங்கள் அன்பிலீவபிள் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஸ்லோடவுனுக்கு முக்கியமான காரணமா முதல்ல பார்க்கப்படுறது COVID-19 முடிந்த பிறகு எல்லாருமே ஸ்பெண்டிங் மூட்ல இருந்தாங்க. 2023 ஃபுல்லா இந்த அப் ட்ரெண்ட் இருந்தது. அந்த அப் ட்ரெண்ட் 2024ஓட முதல் பாதியிலும் கண்டினியூ ஆனது. இத ஹை பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி எல்லா கார் நிறுவனங்களும் எக்கச்சக்கமான புதிய மாடல்களையும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டார்கெட்டையும் செட் பண்ணாங்க. பட் மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அடுத்த முக்கியமான காரணம் கன்சூமரோட பிஹேவியர்ல பெரிய ஷிஃப்டையும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கார் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. டிஸ்பைட் இன்கம்ஸ் அதிகமான பிறகும் சிட்டிஸ்ல புதிய கார்கள் வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் டிராபிக் கன்ஜெஷன் அதிகமா இருக்கிறது, லிமிடெட் பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்கிறது. ஓலா, ஊபர் போன்ற ரைட் ஷேரிங் ஆப்ஸ் கன்வீனியன்ட்டா இருக்கிற காரணத்தினால பலரும் கார் வாங்குறதுக்கே யோசிக்கிறாங்க. மேலும் குளோபல் லெவல்ல ஃபியூச்சர் எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்கிற காரணத்தினால கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ரொம்பவே காஷியஸா இருக்காங்க. இதன் காரணமா இருக்கிற வெஹிக்கிள்ஸை ரீடைன் பண்றதும் யூஸ்டு கார்ஸ் அதிகம் வாங்குறதும் இன்னைக்கு தேதியில அதிகரிச்சிருக்கு. மக்கள் எஸ்யூவிஸை விரும்பி வாங்குற காரணத்தினால எஸ்யூவி அப்படிங்கிற பர்டிகுலர் செக்மெண்டோட growth மட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கார்களுடைய பிரைசிங் ரொம்பவே அதிகமா இருக்கிற காரணத்தினால நிறைய பேரோட பர்ச்சேஸை ஹோல்டும் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, இது வரைக்கும் இந்த நிலைமை எப்படி இருக்கு, வரப்போற 2025-2026 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா செவரல் ஆட்டோமொபைல் அனலிஸ்ட் மற்றும் இண்டஸ்ட்ரி பாடிஸ் எல்லாமே 1-4% வரைக்கும் தான் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வளர்ச்சி சந்திக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது கூடவே ஸ்ட்ரிக்டான எமிஷன் நார்ம்ஸ், ரைசிங் இன்புட் காஸ்ட் மற்றும் சேஃப்டி ரெகுலேஷன் அதிகமானுச்சு அப்படின்னா கார்களுடைய விலை ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். ரீசென்ட் டைம்ஸ்லயே நம்ம மாருதி சுசுகி, ஹியூண்டை போன்ற நிறுவனங்கள் விலை உயர்வு செஞ்சதை பார்த்திருக்கோம். இது பையிங் சென்டிமெண்ட்டை இன்னுமே பாதிப்படைய செய்யும். ஸோ ஓவராலா கம்மிங் இயரும் இந்தியன் கார் மார்க்கெட்ல பெரிய ஜம்ப் பார்க்க முடியாது. இப்ப விற்பனையாகிற நம்பர்ஸ் விற்பனை செஞ்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதனால கார் பையர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா கார் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனை மினிமம் 10-20% அதிகமா விற்பனை செய்யணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதற்கு தகுந்த மாதிரி பிளான் கெப்பாசிட்டி மற்றும் ப்ரொடக்ஷனையும் செய்வாங்க. இன்வென்ட்ரி அதிகமானுச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் விலையில தான் மக்களுக்கு கார்களை விற்பனை செய்ய வேண்டி வரும். இதனால காம்படிட்டிவ் மார்க்கெட் உருவாகும். பிரைஸ் ஹைக்கும் கம்மி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.